பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டர்மரிக் வச்சு நம்ம எப்படி நம்ம டார்க் சர்க்கிள்ஸை வந்து நீக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் தேவை. அதுவும் வீட்லேயே கிடைக்கக்கூடிய அந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்மரிக், பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸ் அண்ட் ஹனி. ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட் இருந்தால் மட்டும் போதும். நமக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்றது வந்து மாயமாக மறைஞ்சிடும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. ஸோ இந்த டர்மரிக் வச்சு தான் நம்ம வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸை வந்து நீக்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த டர்மரிக் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டர்மரிக் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியஸ்டான ஸ்பைசஸ். அண்ட் அதோடைய நிறைய நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னாலே வந்து இந்த ஆயுர்வேதிக் அண்ட் சைனீஸ் மெடிசன்ஸில் இது ஒரு நல்ல காம்பனண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம நிறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் இந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு. பட் ஆனால் ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அது கூட நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஹனி அண்ட் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த டர்மரிக் மிக்சரை வந்து நம்ம இப்போ ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இதில் எங்கே அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கண்ணு கீழே சுற்றி இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கும், இங்கே கண்ணுக்கு மேலே கூட இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர்பாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க நம்ம இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணுக்குள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. கண்ணுக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஒரு 15 to 20 minutes இதை நம்ம அப்படியே வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு இந்த ரெமெடி. அண்ட் நம்ம இந்த ரெமெடி இல்லை, நீங்கள் எது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேர் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைக் மாஸ்க்கு என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்தாலோ இல்லை மாஸ்க் போட்டு என்ன பண்ணி நீங்கள் முடித்தாலுமே கூட நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நான் இப்போ வந்து என் ஃபேஸை வாஷ் பண்ணி முடிச்சதுனால நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து நியூட்ரிஜன் விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுதான் என்னுடைய பெஸ்ட் அண்ட் ரொம்ப 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 ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர். அண்ட் நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாய்ஸ்சரைசர் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலுமே கூட அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் நீங்கள் பண்ணணும், பிளெண்டிங் இல்லைனா வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, லிப்ஸை மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கிறதுக்கு லிப் பாம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்னோட ஃபேவரட் ப்ளூ ஹெவனோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு என்ன லிப் பாம் இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்க இந்த மாஸ்க் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஒரு 1 வீக் போல் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதில் நிறைய ரீஜெனரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஸ்கின் கலரை வந்து நல்லா லைட்டன் பண்ணி நம்மளுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷனும் இது இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ரொம்ப 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 சூப்பராக அந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் ஆனால் ரெகுலராக 1 வீக்குக்கு ட்ரை பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ கொஞ்சம் டர்மரிக்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, இந்த டர்மரிக் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கூட ஃபைட் பண்ணி கேன்சர் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம்ஸை வந்து பிளாக் பண்ணுது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்மரிக் வந்து நம்மளோட ஹெல்த் ஆஃப் த பிரெயினை வந்து சூப்பராக வச்சுருக்கு. அண்ட் ஆல்சோ அல்சைமர் அப்படின்ற ஒரு பிரெயின் டிசீஸ்லேருந்து இது வந்து நம்மளை வந்து பாதுகாக்கவும் செய்யுது, அதாவது ப்ரிவெண்ட்டும் பண்ணுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சுகர் லெவல்ஸ் நம்ம பாடியில் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணிவிட்டு நம்மளோட டயபெட்டிஸையுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குது. ஃபோர்த் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்மரிக்கில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் போன் ஜாயின்ஸ்லேருந்து கூட நம்மளுக்கு வந்து விடுதலை தருது. ஃபிஃப்த் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த டர்மரிக் வந்து கால் பிளாடரை வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுக்கு டைஜஷனுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பவுல் இன்ஃப்ளமேஷனை வந்து ட்ரீட் பண்ணுறதுலையுமே. சிக்ஸ்த்து விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்மரிக் வந்து நம்ம ஆர்ட்ரிஸை வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணுது. ஆல்சோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து சூப்பராக மெயின்டைன்டாக வச்சுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஐ ஹோப் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வைக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.